ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம மீனா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. கிச்சன்ல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயா ஒரு சைடு மீனா மீனான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நம்ம மீனா கவனிக்கல. ஏன்னா நம்ம முத்து வந்து மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம விஜய் டிவிக்கு போகணும், சிறந்த கணவன் மனைவின்ற ஒரு தலைப்பில் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த போட்டியே. அதில் வின் பண்ணுற ஜோடிக்கு 5,00,000 ரூபாய் பரிசு. அதனால் நம்ம முத்து வந்து சொல்லியிருப்பாங்க. அது விஷயமாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவுக்கு போகிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ரோகிணி பற்றின விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. வீட்டில் உள்ள யாருக்குமே சொல்லாமல் நம்ம மீனா வந்து அதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவே மனசாட்சி வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. அது விஷயமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது இங்கே விஜயா ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே கிச்சனுக்கே வந்துடுறாங்க. ஏ மீனா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எம்பிட்டு நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் உன் காதில் பூவா சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து பயங்கர கோவமாக மீனா கிட்ட சொல்லவும், மீனா இருந்துட்டு, அத்தை சொல்லுங்க அத்தை, என்ன வேணும், எதுக்காக கூப்பிட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டது எனக்கு காதலே விழுகல அத்தை. என்னடி உன் காதை எல்லாம் வாடகைக்கா விட்டு இருக்க? ஏன் கேட்கல? கிச்சனில் தானே இருக்க. நான் எவ்வளோ சத்தமாக கூப்பிட்டேன். அதை விட உனக்கு என்னடி வேலைங்க? நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், தலை வலிக்குது. அந்த கிருஷி பண்ணுற ஆட்டத்தெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல. உன்னை கூப்பிட்டா உனக்கும் காது கேட்கலன்ற அப்படி நின்று இங்கே என்ன தெரிய யோசிச்சுக்கிட்டு இருக்க? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, உங்களுக்கு என்ன வேணும் அத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க விஜயா. சரிங்க அத்தை, இந்த உடனே போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லவும், உடனே விஜயா, ஆமாம் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரியல, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன், பூ வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிடுறேன். எங்கள் வீட்டில் உள்ள ஒழுங்காக ஒரு வேலையை கூட நீ பார்க்கறது கிடையாது. ஒழுங்காக சீக்கிரமாக காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து போயிட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம கிருஷ் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கிட்டே போகவும், இங்கே கிருஷை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்களால எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா கிருஷை பார்த்தா பயமாகவும் இருக்குது. ஏன்னா கிருஷோட அம்மா கிருஷோட உடம்புல பேயாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து பயப்படுறாங்க. டேய் என் பக்கத்தில் வராதுடா, நீ ரொம்ப தொலைவா போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கிருஷ் இருந்துட்டு, ஏன் பாட்டி, ஏன் என்ன இப்படி என்னை ஒதுக்கிறீங்க? ஏன் என்னை பிடிக்கலையா? என் கூட பேசுங்க பாட்டி. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் என் கூட பாசமாக பேசணும், எனக்கு கொஞ்சணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா கத்துறாங்க. டேய் உன்னை எதுக்காக நான் கொஞ்சணும், நீ என்ன என் பேரனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனா, ஆமாம் அத்தை, அவன் உங்கள் பேரன்தான், எதுக்காக நீங்கள் அவனை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அவன் உங்கள் பேரன், இந்த வீட்டோட வாரிசு அவன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட ரோகிணி இங்கே பயங்கரமாக திருட்டு முழிக்கிறாங்க. ஐயோ மீனா ஆக்ரோஷத்தில் எல்லாத்தையுமே உளர பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து சிக்னல் கொடுக்க பார்க்கவும், நம்ம மீனா கிருஷ் திட்டினதுமே அவங்க வாயிலிருந்து எல்லா உண்மையுமே வர பார்க்குது. உடனே கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. உடனே இங்கே விஜயா பயங்கர கோவமா, ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்ன இந்த கிருஷ் இந்த வீட்டோட வாரிசா? என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே மீனாவுக்கு, ஐயோ நம்ம தெரியாமல் உளர பார்க்குறோமே அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை, அவன் இந்த வீட்டில் தானே இருக்கான், அதான் நம்ம வீட்டுக்கு குழந்த பேரப்பிள்ளை வாரிசுன்னு ஏதோ தெரியாமல் வந்துருச்சு. இங்கே பாருடி, தெரியாமல் கூட இனிமேல் இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது. என்ன விட்டா இந்த கிருஷிக்கும் சொத்தில் பாதி பங்கை அவனுக்கே கொடுத்துருவோம் போல. அதுக்கு தான் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார், இந்த கிருஷ் இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி இவனுக்கு சொத்து பணம் வீடு வசதின்னு எதுவுமே இவனுக்கு பங்கெல்லாம் கொடுக்க முடியாது. இருக்கிற வரையும் இருந்துட்டு அவங்க ஒரு கொஞ்ச நாள் தான் டைமிங், அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து இந்த கிருஷை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டோட பேர குழந்தெல்லாம் இவன் ஆக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை தெரியாமல் ஏதோ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்து வந்து, மீனா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம மனோஜ் இருந்துட்டு இந்த கிருஷை பார்த்து முறைக்கிறாங்க. கிருஷை பார்த்தாவே சுத்தமாக ஆகலை. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கையை பிடிக்கவும், நம்ம கிருஷ் உடனே நம்ம மனோஜ் வந்து நம்ம கிருஷோட கையை உதறி கீழே தள்ளிடுறாங்க. கிருஷ் போய் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம முத்து வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. டேய் ஓடுகாலி, என்னடா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லவே இல்லையா? அவன் குழந்தடா, எப்படி நூக்கி அடிக்கிற? கீழே போய் விழுந்துட்டான், ஏதாவது அடிபட்டிருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும், தேவையில்லாமல் இந்த குட்டி
பிசாசை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தொந்தரவாக இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல, நினச்சா வந்து என் பக்கத்தில் படுத்துக்கிறான், இவனை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் முத்து இருந்துட்டு, டே ஓடுகாலி, உனக்கெல்லாம் குழந்தைங்களோட அருமை என்னடா தெரியும், நீ ஒரு குழந்தைய பெற்றாதான் உனக்கு அந்த குழந்தையோட அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, என்ன உனக்கு என்ன 10-15 குழந்தைய பெற்று வச்சிருக்க, ஏதோ குழந்தையோட அருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவோ, டே ஓடுகால், இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, டே கிரிஷ் நீ எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கிரிஷை பக்கமாக தூக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கின்ற ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரோகிணி இப்போது ரூம்குள்ளே போயிடுறாங்க. நம்ம மனோஜுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அந்த மேனேஜர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது மனோஜ்கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர் இருக்குது, நீங்கள் அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட் வந்து நிறைய கொடுப்போம், எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் இதை கேட்ட மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். சூப்பர், சரிங்க, நான் கண்டிப்பாக இந்த 1 வீக்லேயே நீங்கள் சொல்கிற டைமுக்குள்ளவே நாங்கள் ஆர்டரை செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு ரோகிணியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, என்ன மனோஜ், என்ன எதுக்காக இப்படி கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரோகிணி நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரோகிணி அப்படின்னு சொல்லவும், சரி மனோஜ் நீ போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு ரோகிணி, போயிட்டு பண்ணிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி. அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு வந்து நம்ம ரோகிணி கிட்ட, என்ன ரோகிணி செவுத்தவே பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, என்னை பார்த்து பேசு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி பேய் மாதிரி திரும்புகிறாங்க, முட்டையாக முழிக்கிறாங்க, நாக்கெல்லாம் வெளியே நீட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம மனோஜுக்கு பயங்கர பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. உடனே இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி ஏன் இப்படி முழிக்கிற, ஏன் இப்படி பயன்படுத்துகிற, பேய் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையாகவே பேய் தான், கிறிஷோட அம்மா கல்யாணினா, என்னடா என் பிள்ளையவே நூக்கி அடிக்கிறியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் அடி வெளுத்து வாங்குறாங்க. பல்லார்னு தவடிக்கு அடி விழவும் முடியெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்து அங்கேயே அந்த ரூம்லேயே ரவுண்ட் அடிக்கிறாங்க. என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ரோகிணி வந்து பேசுகிறாங்க. என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுக்கக்கூடாது, நீ இனிமே என் பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கணும், பெத்த அப்பா மாதிரி பார்த்துக்கணும், அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து அவனுக்கு கக்கா கழுவி விடுற வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து அவங்க அம்மாவாக பேசுகிற மாதிரி, அதாவது பேயாக பேசுகிற மாதிரி இங்கே மனோஜ்கிட்ட சொல்லவும், மனோஜுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லாமே செய்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை உயிரோடு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே மரண பயத்தில் பீதி அடைஞ்சிக்கு போய் கிடக்குறாங்க. இப்போது இங்கே நம்ம ரோகிணி அப்படியே பேயெல்லாம் தன்னோட உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இப்போ ரோகிணி, என்ன மனோஜ் ஏன் இப்படி பயந்து போயிருக்க, என்ன உன் முடியெல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சி போயிருக்கு, ஏன் பயத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அவங்க நாடகத்தை நடிக்க ஆரம்பிக்கவும் இங்கே ரோகிணி கிட்ட மனோஜோ, என்ன ரோகிணி இதுக்கு முன்னாடி பத்திரகாளியாக சந்திரமுகியாக இருந்தேன், இப்போ என்னடானா அப்படியே அப்பாவி மாதிரி பேசுகிற, என்னை போட்டு நீ எப்படி அடிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் சொல்கிறேன், நான் எதுக்காக உன்னை அடிக்க போகிறேன், நான் உன்னை அடிக்கல மனோஜ், இங்கே பார் ரோகிணி நீ என்ன அடிக்கல, கிறிஷோட அம்மா ஆவியா உன்னுடைய உடம்புல புகுந்து என்ன அடித்தாங்க, கிறிஷை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் சொல்கிறேன், என் உடம்புல பேயா மனோஜ், எனக்கு பயமாக இருக்கு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத, அந்த பேயே உன் உடம்புல தானே வந்துச்சு, என்ன தான் அடி போட்டு வெளுத்து வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம முத்து வந்து மீனா கிட்ட, மீனா இன்றைக்கி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதாவது அந்த ப்ரோக்ராமுக்கு போகணும், நீ கிளம்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, ஏங்க நீங்கள் இப்படி என்ன தொந்தரவு பண்ணுறீங்க, எனக்கு அங்கே வரத்துக்கெல்லாம் பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா நீயும் நானும் உண்மையாக தானே இருக்கோம், கணவன் மனைவியாக நீயும் நானும் ரொம்ப நல்ல உறவில் தானே இருக்கோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சிருக்கிறது கிடையாது, நீயும் நானும் அவ்வளோ பாசமாக அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்கும், நம்ம அதில் கலந்துக்கிட்டா நல்லா தானே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்குதான், அது மட்டும் இல்லாமல் போட்டியில் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிறந்த ஜோடிகள் தான், வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அந்த 5 லட்சத்தை வச்சு நம்ம மேலே ரூம் போட்டுடலாம், இப்போ கிறிஷுமே படுக்கிறதுக்கு செய்யறதுக்கு எதுக்குமே இடம் இல்லை, நம்ம மேலே ரூம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம், கிறிஷுமே ரூம்குள்ளே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க.
இங்க மீனாவுக்கு பலத்த யோசனையாவே இருக்கு. ஐயோ! ரோகிணி பத்தின மொத்த விஷயமும் நமக்கு தெரியும். இந்த ரோகிணி நம்ம குடும்பத்தவே ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நம்மளும் அவளுக்கு துணையா நம்ம எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கோமே! நம்ம இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு தானே! இந்த விஷயம் தெரிய வரப்போ, இவரு நம்ம மேல ரொம்ப கோவப்படுவாரே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்கு வருத்தத்துல இருக்காங்க. நம்ம முத்து இருந்துட்டு, "என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க? டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வேற ஃபோன் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நீ கிளம்பு மீனா, நீ வந்தே தான் ஆகணும். நீ வரலன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இங்கே நம்ம மீனாவை சமாதானம் செஞ்சு நம்ம முத்து வந்து இப்போது அந்த ஷோவுக்கு போயிடுறாங்க. இப்போது அங்கே ஆங்கர் இருந்துட்டு, இங்கே 10 புருஷன், அதாவது கணவன் மனைவி 10 ஜோடிகள் இருக்கீங்க. இந்த 10 ஜோடியில் யார் சிறந்த கணவன் மனைவி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் அதாவது மீனா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் புருஷனை வந்து நல்லா கவனிச்சுப்பீங்களா? அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்வீங்களா? இல்லை உங்கள் புருஷனுக்கு எதிராக ஏதாவது செஞ்சு உங்கள் புருஷனை கடுப்பேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனாவுமே அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம முத்துக்கிட்டே சொல்கிறாங்க, மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துப்பேன். அவளுக்கு என்ன வேலை செய்ய விருப்பமோ அதை நான் அவங்கள செய்ய சொல்லுவேன். அதுக்கு நான் உறுதுணையாகவும் இருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4-5 கேள்விக்கெல்லாம் கரெக்டாக சூப்பராக பதில் சொல்கிறாங்க. மற்ற ஜோடிகளுக்குமே கேள்வி கேட்குறாங்க. அவங்களுமே பதில் சொல்கிறாங்க. அதே சமயம் இப்போது இன்னொரு கேள்வி மீனாவை கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எப்பயாவது உங்கள் புருஷங்கிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அவங்க எப்போவுமே என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. இது வரைக்குமே மீனாக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எந்த ஒரு ஒளிவு மறைவு எந்த ஒரு ரகசியமே இருந்தது கிடையாது. நாங்கள் எப்போவுமே ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லவும், உடனே ஆங்கர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்களாம் பதில் சொல்லக்கூடாது, இதுக்கு மீனா தான் பதில் சொல்லணும். அவங்க சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். நான் உங்ககிட்ட தானே கேள்வி கேட்டேன். உங்ககிட்ட கேள்வி கேட்குறப்ப நீங்கள் சொல்லுங்கள். இப்போது மீனா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி உங்கள் புருஷன்கிட்ட ஏதாவது நீங்கள் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம மீனா திக்கி திணறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, என்ன மீனா இப்படி திக்கி திணற, அப்போது நீ என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது பேசு மீனா, நான் வேணா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே ஆங்கருமே நீங்கள் வெளியே போங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நாங்கள் பேசி கண்டுபிடிச்சி அது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் சிறந்த ஜோடி அப்படிங்கிறத நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா கிட்ட மட்டும் தனியாக கேட்குறாங்க. அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க, ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீனா இருந்துட்டு, நான் எதுவுமே இது வரைக்கும் மறைச்சது கிடையாது. அவர்கிட்ட நான் அதாவது உண்மையாக மட்டும்தான் இருந்திருக்கேன். ஆனால் சூழ்நிலை அப்படின்னு சொல்ல வராங்க. இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மறைச்சிடுறாங்க. என் புருஷன்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே மறைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே முத்துவையுமே தனியாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது நீங்கள் மறைச்சிருக்கீங்களா, இல்லை உங்கள் மனைவிக்கிட்ட ஏதாவது நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. இங்கே முத்துவும் மீனாக்கிட்டையும் கேட்குறாங்க, மற்ற ஜோடிக்கிட்டையும் கேட்டுட்டு இப்போது யார் வின்னர் அப்படின்றத நாங்கள் தெரிவிக்க போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் யார் வின்னர்ன்றதை நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் தான் சிறந்த ஜோடியாக அறிவிக்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை, ஈடுபாடுமே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி ரோகிணியை பற்றின அந்த உண்மையவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது அந்த 10 ஜோடியில் மீனாவையும் முத்துவையும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போது மீனாவையும் முத்துவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள எல்லார் முன்னாடியுமே அறிமுகப்படுத்தி அவங்களோட எவ்வளோ, அதாவது புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணுன்ற மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொக்க பரிசா 5 லட்ச ரூபாவை எங்கள் மீனா கையிலையும் முத்து கையிலையும் கொடுக்கவும், மீனாவுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடில். நம்ம அவர்கிட்ட உண்மையை மறைக்கிறோம், இதில் சிறந்த ஜோடின்னு சொல்லிட்டு நமக்கு பரிசும் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தப்பு தானான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கவும், உடனே நம்ம முத்து இருந்துட்டு, என்ன மீனா கொஞ்சம் முகத்தை சிரித்த மாதிரி தான் வையேன், நம்ம வின் பண்ணியிருக்கோம், நீயும் நானும் சிறந்த கணவன் மனைவின்ற பேர் வாங்கியிருக்கோம், பணத்தை விட அது ரொம்ப முக்கியம் தானே, அந்த பேர் புகழ் தான் ரொம்ப முக்கியம், இப்போயாவது நீ சந்தோஷப்படலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லவும், நம்ம
மீனாவோ எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வர வழியிலே நம்ம முத்து வந்து மீனாவுக்கு மாலையுமே வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக நம்ம முத்து கூப்பிடுறாங்க. இப்போது விஜயா ரோகிணி எல்லாருமே தான் இருக்காங்க. விஜயா இருந்துட்டு டேய் எதுக்குடா உன் அப்பாவை இப்படி சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லவும், அம்மா நீங்களும் இங்கே தான்மா இருக்கணும், உங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு வாப்பா முத்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இன்றைக்கி நாங்கள் விஜய் டிவிக்கு ஷோவுக்கு போயிருந்தோம். இப்போது நாங்கள் நைட்டுக்கு ஒரு 8 மணிக்கு நாங்கள் டிவியில் வருவோம்ப்பா. 10 ஜோடிகளுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு போட்டி வச்சாங்க. அதாவது சிறந்த கணவன் மனைவி யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வின் பண்ணிட்டோம்ப்பா. அது மூலமாக 10 லட்ச ரூபாய் எங்களுக்கு ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அண்ணாமலை பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே விஜயாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது. கண்ணெல்லாம் விழி பிதுங்கி போய் அதுக்கப்புறம் வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. வாயை அவங்க மூடவே இல்லை, அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே மனோஜுமே இப்படியே குறுகுறுன்னு பார்க்கவும், உடனே முத்து விஜயாவை பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ணுங்க, ஏதாவது வாய் வழியாக போய் காது வழியாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா ஓவராக தான் பண்ணுறீங்க, என்ன வெறும் 5 லட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் 5 லட்சம்ன்றது உனக்கு சாதாரணம் இல்லை, நீ சும்மா இப்படி போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னாவே உனக்கு 5-6 லட்சம் கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம விஜயாவோ ஏங்க என்னங்க நான் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறீங்களா, நானும் மாதம் 20,000 சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போதுமா, இப்போது 5 லட்சம் பெருசா 20,000 பெருசா, ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வைக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் வரும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, சிறந்த கணவன் மனைவின்ற பேரை வாங்கியிருக்காங்க. பணத்தை விட இந்த பேர் தான் ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது. மீனா முத்து நீங்கள் 2 பேருமே உண்மையாகவே சிறந்த கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கிளாப் பண்ணுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் அங்கிள் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மீனா வாழ்த்துக்கள் சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கங்க்ராஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. தேங்க்ஸ் பலகுரல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயாவுக்கு அப்படி பயங்கர கடுப்பாக இருக்குது. 5 லட்சம் சும்மா போயிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு 5 லட்சத்தை இந்த பூக்கட்டுறவை கொண்டு வந்துட்டா. இவங்க பெரிய பலசாலிங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அந்த 5 லட்சத்தை நம்ம முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்டே கொடுக்கவும், அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து என்கிட்ட எதுக்காகடா கொடுக்குற, அதான் நீ மேலே ரூம் போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தல, இந்த 5 லட்ச ரூபா பணத்தை வச்சு மேலே ரூம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்ப்பா சூப்பராக சொன்னீங்க, சரிங்கப்பா நாங்கள் அதுக்கான வேலையை எல்லாமே ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது. ஏங்க அதான் இதுங்க ஹால்லே படுத்து தூங்குதுங்கள்ல, இங்கே தூங்குனா என்ன, மேலே வேற ஒரு ரூம் போடணுமா, பணத்துக்கு கேடா, அந்த 5 லட்சத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் வட்டிக்கு பணத்தை விட்டு நான் அது வட்டி முதல்ல வட்டி குட்டின்னு நான் நிறைய பணமாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா உனக்கு எப்போவுமே குறுக்கு புத்தி தானா, மற்றவங்க கிட்ட கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அதன் மூலமாக வட்டி வாங்கி தின்றதெல்லாம் ஒரு பொழப்பா, வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இங்கே பாரு நம்ம மற்றவங்களோட கஷ்டத்தெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா கேட்குறாங்க. ஏங்க அப்போ எதுக்காகங்க அவங்க வட்டிக்கு பணத்தை வாங்கணும், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால நம்மக்கிட்ட பணத்தை வாங்குறாங்க, நம்ம பணத்தை செலவழிக்காமல் கூட அவங்களுக்கு ரொக்கமாக பணத்தை கொடுத்துட்டு ஏதோ வட்டி மட்டும் தானே வாங்குகிறோம், இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இதவே எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் தெரியும் விஜயா, என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு தொழில் தான், இருந்தாலும் எனக்கு அந்த தொழிலில் விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் ரூம் இல்லாமல் ஹாலில் படுத்துக்கிட்டு கொசு கடியில் இருக்காங்க, ஒரு கம்ஃபர்டபுளாக கூட இல்லை, அவங்க புருஷன் பொண்டாட்டிங்க, அவங்க விருப்பப்படி அவங்க இருப்பாங்க சரியா, அவங்க மேலே ரூமை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே போங்க, ஏதோ 5 லட்சத்தை இவ கொண்டு வந்துட்டாலாம், அதுக்கு பெரிய பீத்திக்கிட்டு இருக்கீங்க, பெரிய பெருமையாக இருக்குது வேறு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவும் மீனாவும்
இப்போது மேலே போயிட்டு அதாவது எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருப்பாங்க. சரி மீனா, நம்ம கல்லெல்லாம் நாளைக்கே இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மீனா வந்து யோசனையாகவே இருக்காங்க. மீனா, என்ன மீனா உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை? நம்ம 5 லட்ச ரூபாய் பணத்தை சம்பாதிச்சிருக்கோம், அதுவும் நமக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஏன் நீ என்னமோ ஒரு யோசனையிலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனாவால் குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியல. இப்போ முத்துவோட காலில் விழுந்துடுறாங்க. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துக்கு ஒன்றுமே புரியல. ஏன் மீனா, எதுக்காக நீ காலெல்லாம் விழுகிற? எந்திரி எந்திரி. அம்மா, ஏன் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? நீ அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அது வந்துங்க, அது நான் எப்படிங்க என் வாயால் சொல்லுவேன், என்னால் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. இப்போ முத்துவோ, மீனா நீ எதை பற்றியும் நினைக்காத மீனா, உன் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம். இன்றைக்கி கூட நீயும் நானும் சிறந்த கணவன் மனைவின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, பரிசெல்லாம். இப்போது நீ என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கலாமா சொல்லு, ஏதாவது மறைக்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன் மீனா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சொல்லு மீனா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் இருக்கிறப்போ நீ எதுக்காக கவலைப்படுற? வேண்டாம் மீனா, நீ எதுவுமே மனசில் வச்சு குழப்பிக்க கூடாது, என்கிட்ட விஷயத்த சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து திரும்ப திரும்ப கேட்கவும், இப்போது நம்ம மீனா இருந்துட்டு இதை மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு இந்த மனோஜும் கிறிஷும் அட்டாச் ஆகிறது, என்னைக்கு அவளை பற்றின உண்மை தெரிய வர்றது, கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகக்கூடாது. நம்ம இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பொறுமையாக இருக்க சொல்லுவோம், வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். மற்றவங்க கிட்ட மறைக்கிறத விட புருஷங்கிட்ட மறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறதுன்றதை நம்ம யோசிப்போன்ற மாதிரி இங்கே நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து திரும்ப திரும்ப கேட்கவும், ஏங்க ரோகிணியை பற்றின ஒரு உண்மை எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம முத்து இருந்துட்டு, என்ன பார்லர் அம்மாவை பற்றி உனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மீனா அழுதுகிட்டே, ஏங்க நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்காக நம்ம பாட்டியோட வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ கோவிலுக்கு கூட போயிருந்தோமே, குளத்து பக்கம் தண்ணி எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போது ரோகிணியோட அம்மா, ரோகிணி பையன் சொல்லிட்டு எல்லாருமா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, ரோகிணியோட பையனா? மனோஜுக்கும் ரோகிணிக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க மனோஜ் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ரோகிணிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளோட உண்மையான பேர் கல்யாணி. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, அது கிறிஷு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டு நம்ம முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னால் இதை ஜீர்ணிக்க கூட முடியல. எம்பிட்டு பெரிய உண்மை! மனோஜ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்லர் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ரோகிணி கிறிஷையும் கொன்னுடுவேன், நானும் செத்துருவேன்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. அவளை பற்றி எனக்கு கவலை கிடையாது, கிறிஷுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் பாவுங்க. அதனால தான் அவனுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லாமல் நான் இவ்வளோ நாளாக மறைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கோவிலுக்கு, அதாவது நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த போட்டு நீ குழப்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, வேறு எந்த விஷயம் இல்லைங்க. இதுதான், இதை நான் வீட்டில் சொல்லவும் முடியாமல், உங்ககிட்டயும் சொல்ல முடியாமல், மனசுலையும் வச்சுக்க முடியாமல் நான் பட்ட பாடு இருக்கேங்க. அதனால தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அவளுக்கு உடந்தையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் தான் இந்த வீட்டில் இருக்க முடியாமல் தான் உங்கள் மேலே நான் பழியை போட்டுட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போனேங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நீங்களும் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமிக்கு மாலையெல்லாம் போட்டிங்க. அதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்தேன். பாவங்க, நீங்கள் இந்த ரோகிணி பண்ண தப்புக்கு நம்ம 2 பேரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னால் முடியலைங்க, இந்த விஷயத்தை என்னால் மறைக்க முடியலைங்க. குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களாமே, துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருக்கேங்க. என் மனசாட்சி என்னை டெய்லியும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசுக்குள்ள இருந்த மொத்த பாரத்தையுமே இங்கே நம்ம முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்து பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க, பயங்கர கோபமும் இங்கே ரோகிணி மேலே. இந்த ரோகிணிக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைங்க. பெத்த பிள்ளைய கூட தனியாக தவிக்க விட்டுட்டு தன்னோட இன்னொரு கல்யாண வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவ கீழ்த்தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு, அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை இந்த ரோகிணியை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தன்னோட மருமகன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மாமாவுமே எல்லாருக்குமே மரியாதை கொடுக்குறவர், அவரை போய் எப்படி ஏமாத்துறதுக்கு இவங்களுக்கு மனசு வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது இங்கே முத்து இருந்துட்டு, என்ன மீனா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பார்லர் அம்மா என் அண்ணன் மனோஜை ஏமாற்றி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் அவன் ஏதோ என் அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் ஏமாற்றுவான், பணத்தை கூட திருடி இருக்கான். ஆனால் வெளியில் யாரையுமே ஏமாத்துனது கிடையாது. ஆனால் அவனை இந்த பார்லர் அம்மா எப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. இங்கே பாரு மீனா, இதெல்லாம் இனிமேல் நம்ம மறைச்சி வைக்க வேண்டிய விஷயமே இல்லை. இதை மறைச்சி வைக்க வைக்க நமக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். கிருஷி வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பாரு நம்ம சொல்லிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம தத்தெடுத்துக்குவோம் சரியா. ஆனால் இந்த விஷயத்த நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது. எல்லாத்தையுமே இப்போ நம்ம வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவசரப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லுவோம். இங்கே பாரு மீனா, யோசிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த விஷயத்தை இப்போவே சொல்லணும். அந்த பார்லர் அம்மா தகுந்த தண்டனையை கொடுக்கணும். இதெல்லாம் தப்பு தானே. என்னதான் அவங்க அதாவது வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் பிடிக்காம கல்யாணம் நடந்திருந்தாலுமே அந்த விஷயத்த நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல. சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே பண்ணியிருக்கணும். சரி விடு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமாவது நம்ம கிட்ட சொல்லலாம் இருக்குது. ஆனால் மனோஜ்கிட்டையாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. மனோஜவே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கு அந்த பார்லர் அம்மா. அந்த பார்லர் அம்மா பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அந்த பார்லர் அம்மா கேடி வேலை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை என்னால் மனசில் வச்சுக்கவே முடியாது. இப்போவே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மீனா இருந்துட்டு, எங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முத்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க. இப்போவே நான் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து போயிட்டு விஜயா, ரோகிணி, பலக்குரல்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்பா அவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்ல ஆரம்பிக்கவும் இங்கே மீனாவுக்கு பதட்டமாக இருக்குது. ரோகிணிக்கு ஒரு பக்கம் விடவிடாங்குது. என்ன முத்து ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு, நம்மளை பார்த்து முறைக்கிறாரு, என்னவா இருக்கும். மீனா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மரண பீதியில் இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.